புதுச்சேரி பிரச்சாரம் படுதோல்வி. காரில் பாய்ந்த காட்டுவாசிகள், காலை உடைத்திருக்கக்கூடிய போலீஸ், கதற கதற சாவியை தூக்கி இருக்கக்கூடிய சம்பவங்கள், நடு ரோட்டில் கதறும் தற்குறிகள், அலரும் ஆம்புலன்ஸ் காட்சிகள், பாஜகவுக்கு ஓட்டு கேட்டிருக்கக்கூடிய விஜய், புதுச்சேரியில் அடுத்தடுத்த பரபரப்பு. மொத்த பாஜகவும் இப்போது விஜயை சுற்றி வளைத்திருக்கக்கூடிய சம்பவம். நீட்டுக்கு எதிராக பேசக்கூடிய விஜய் கோச்சிங் சென்டருக்கு 20 கோடி ரூபாய் கொடுத்தது அம்பலம். இது மாதிரி பல்வேறுபட்ட விவரங்களை, கள செய்திகளையும் வீடியோ காட்சிகளோட இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. என்னவோ தமிழ்நாட்டில் தாறுமாறான அரசியல் அமர்க்களம் செஞ்சு கழிச்சிட்டா மாதிரி இப்போ புதுச்சேரிக்கு புயலை கிளப்ப போயிருக்கிறாங்க. ஆனால் ஒரு புழுதியை கூட இவங்களால கிளப்ப முடியல அப்படிங்கிறதாங்க கலை யதார்த்தம். ஒரு கோமாளித்தனத்தோட, ஒரு பைத்தியகாரத்தனத்தோட உச்சம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு புதுச்சேரியில் காட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக விஜயோடைய கார் வருது. அந்த கார் மேலெல்லாம் போய் பாஞ்சிட்டு கிடக்குறானுங்க. அந்த கார் மேலே போய் ஸ்விம்மிங் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. எந்த அளவுக்கு ஒரு பைத்தியகார கூட்டம். அதாவது நம்ம இத்தனால வடக்கன்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். வடக்கன் படிப்பறிவு இல்லாதவன், வடக்கனுங்களுக்கு நாகரிகம் தெரியாது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு தற்குறி கூட்டம் இங்க தமிழ்நாட்டிலே இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு பட்டவர்த்தனமா இங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கார் மேல அப்படியே பாயிறாங்க. ஓடக்கூடிய கார்ல அப்படியே பாயிறான். கார்ல பூந்து உட்காந்து ஒருத்தன் ஸ்விம்மிங் அடிக்கிறான். இப்படி எல்லாம் கார்ல பூந்து மேலே ஏறுறான், கீழே இறங்குறான். ஒரு கட்டத்துக்கு மேல பவுன்சர் அப்படியே பிடிச்சி அழுக்காம தூக்கி போடுறாங்க. அப்படியே தூக்கி அடிக்கிறானுங்க. அப்படியே நாயை பிடிச்சி வலிச்சு தூக்கி போடுற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு சம்பவங்கள் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்குது. அடுத்து விஜயோடைய கார் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒவ்வொரு முறை போகும்போது ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுது. இன்னைக்குமே அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்படுது. அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இங்கேயே அண்ணா தளபதி, எங்க தளபதி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே பார்த்துட்டு போய் நேராக போய் வண்டியை போய் மோதுறான். இன்னைக்கு 2 பேர் அப்படியே பொத்துன்னு அடிச்சு அந்த இடத்துல கீழே விழுறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு விபத்து ஏற்படுது. இன்னும் 2 பேர் அந்த காரை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறானுங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவனோட கவனம் முழுக்க அங்கே எதிரில் இருந்துகிட்டு இருக்கிறதால முன்னாடி என்ன இருக்கு ஏது இருக்கு எதையுமே பார்க்கறது கிடையாது. அப்படியே போய் திரும்பவும் போய் அங்கே ஒரு 2 பேர் விழுறான். இந்த அளவுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு முறை விஜய் வெளியில வரும்போதும் இந்த பலி கொடுக்கக்கூடிய சம்பவங்கள், இது மாதிரியான பரிதாபமான விபத்துகள் இது தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையுமே இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒருத்தர் பார்க்கணும். இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி பைக்கில் போகிறாங்களே, அதில் ஒருத்தர் அவருக்கு கால் எதுக்கு முன்னாடி எங்கே கால் உடச்சி வந்திருப்பார் போல இருக்குது. காலை உடச்சி கால் முழுக்க புத்துருக்கட்டு போட்டிருக்குது. இந்த உடஞ்சி போன காலோட முதல் ஃபாலோ பண்ணிட்டு போகுது. அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு அவர் அந்த முகத்தை எப்படியா நாங்கள் பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நல்லா பாருங்களேன். இந்த கூட்டத்தை முழுக்க நல்லா பாருங்க. எல்லாரும் வீடியோ எடுத்துக்கிட்டு அதை நான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுறணும், இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டுறணும், அதில் சில லைக்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு உயிரை பணைய வச்சுக்கிட்டு இப்படி பைத்தியகாரத்தனமா போயிட்டு இருக்காங்க. காலை உடைச்சவன் ஆல்ரெடி காலை உடைச்சவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறான். நல்லா இருக்கவன் காலை உடைச்சிக்கிறதுக்காக பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறான். இந்த மாதிரியான கோமாளித்தனங்கள். அப்புறம் ஒருத்தன் போய் அதில் பாலை ஊத்திட்டு இருக்கான். ஏன்னா நேற்று வரைக்கும் சினிமா கட் அவுட்ல பாலை ஊத்திட்டு இருந்தவங்கள இன்னைக்கு போய் பால் பாயிட்டு வந்து விஜய் மேல பிசுக்குன்னு பீச்சி அடிக்கிறான். இது மாதிரியான ஒரு பைத்தியகார கூட்டம். ஒருத்தன் என்ன பண்ற, வரிசையா அந்த ரோடு நடுவில் அந்த சென்டர் மீடியன்ல ஏறி நிக்கிறாங்க. ஏறி நிக்கக்கூடிய ஒருத்தன் கையில தர்பூசணி பழத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்ணா உனக்காக தர்பூசணி எடுத்து வந்திருக்கான்னு சொல்லிட்டே இருந்தான். விஜய் கவனிக்கல. இந்த புடி அப்படின்னு விஜய் மேலே தர்பூசணியை தூக்கி அடிச்சான். அது விஜய் கொஞ்சம் நவுந்துட்டாப்ல. பாவம் உள்ள எங்க அண்ணன் புஷி உள்ள உட்காந்து இருக்கிறாரு. அவர் மண்டையில போய் தொப்புன்னு போய் அந்த தர்பூசணி பழம். அவரே பாவம் ஆள் பப்பாளி பழம் மாதிரி இருக்காரு. அவர் மண்டையில தர்பூசணி பழம் உழுவக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய கொடூரங்கள் அந்த இடத்துல நடந்திருக்குது. இதெல்லாம் நடந்திருக்கிற நேரத்துல ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க விஜயை பார்த்துட்டாங்களாம். அவங்களால ஆனந்த கண்ணீரை அடக்க முடியல. ஐயோ அவரை நான் பார்த்துட்டேனே, இத்தனை வருஷம் நான் சினிமாவில் தானே பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நேரில் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவ்வளோ கண்ணீர் அவங்களால அடக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க கண்ணீரை அடக்க முடியாம அது மாதிரியான ஒரு காட்சிகள். அப்போ இந்த அளவுக்கு காலை உடச்சி அங்கே போய் பைக்கில் போய் விழுந்து பவுன்சர் பிடிச்சி இழுத்து தூக்கி அடிக்கிறாங்க. அப்புறம் கார் மேலே படுத்துக்கிட்டு போய் ஸ்விம்மிங் அடிக்கிறது. இவ்வளவு கோமாளித்தனம் செய்யக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன செஞ்சிட்டாரு? சினிமாவில் 4 டூயட் பாட்டு, 2 ஃபைட் காட்சி இதெல்லாம் நடிச்சிட்டதால இவரோட முகத்தை நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளோ ஒரு வடிகட்டின ஒரு தற்குறி கூட்டம் தான் இங்கே செயல்பட்டு இருக்கு. என்னவோ ஒரு வெள்ளையனை எதிர்த்து போராட்டம் செஞ்ச மாதிரியும், தமிழ்நாட்டுக்காக மொழிப்போர் தியாகங்கள் செஞ்ச மாதிரியும், இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை கலந்து கொண்ட மாதிரியும், நீட்டுக்கு எதிரான போராட்டங்களை கலந்துக்கிட்ட மாதிரியும், சிஏஏக்கு எதிராக சிறை சென்ற மாதிரியும், மீத்தேன் போராட்டங்களை கலந்துக்கிட்ட மாதிரியும் இவ்வளோ தமிழ்நாட்டுக்காக முழுக்க அர்ப்பணிப்பு செஞ்ச ஒரு மனுஷனை பாராட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி பின்னாடி போய் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் போய் விழுந்துட்டு கிடக்குது. இப்போ ஒவ்வொரு நாளும் இவரோட வேட்புமனுல இருந்து ஒவ்வொரு செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது. இப்போ விஜயோட வேட்புமனு மூலியமா, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சொத்து டீட்டெயிலாம் வந்தது. இப்போ அவரோட வேட்புமனுல வந்திருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் என்னன்னா, நீட் எதிர்ப்பு விஜய் பேசுறாரு. திமுக நீட் எதிர்ப்பு செய்யவே இல்லை, நீட்டை ஒழிச்சிடும்னு சொன்னாங்களே,
நீட்டை ஒழிக்க வேண்டிய ஒன்றிய அரசுடைய பொறுப்பு. நீட்டுக்கு எதிராக இவங்க பிரச்சாரம் செய்யறாங்க. நீட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சு ஒரு மாநில அரசு என்ன செய்யணுமோ அதுக்கான சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் தான் செஞ்சுட்டு இருக்க முடியும். நீட்டை ரத்து செய்யறது ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல். அப்போ நீ ஏதாவது நீட்டுக்கு எதிராக பேசுறியா? அங்க போய் நீட்டை ஒழிச்சிருன்னு சொன்னீங்களே, என்ன பண்ணீங்க? திமுக மக்களை ஏமாத்திருச்சு அப்படிங்கிறாரு. சரி, நீ நீட்டுக்கு எதிராக பேசுறல்லப்பா. நீட்டுடைய மரணத்தால 2017 அனிதா தற்கொலை செஞ்சு வச்சு, அப்ப அனிதா தற்கொலை செஞ்சுட்டு என்னுடைய தங்கையோட மரணத்தை நான் போய் பார்க்கறதுக்கு போறேன், அவங்களோட வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல போறேன் அப்படின்னு அனிதாவோட வீட்டுக்கு போய் அவங்க அண்ணன் பக்கத்துல உட்காந்து தோல் மேல கை போட்டுலாம் விஜய் அன்னைக்கு ஒரு டிராமா ஒன்று செட்டிங் பண்ணாரு. தான் நீட்டுக்கு எதிரான ஒரு போராளி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணாரு. ஆனா அதே 2017 தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கோகிலாம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறக்கட்டளை, இது ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட். அது அந்த ட்ரஸ்ட், இந்த கோகிலாம்பாள் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது நீட் கோச்சிங் நடக்கக்கூடிய ஒரு சென்டர். அந்த சென்டருக்கு விஜய் 20 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறாரு. நீட்டுக்கு எதிரான மனிதன், நீட்டுக்கு எதிரான ஒரு புரட்சி போராளி அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அந்த நீட் கோச்சிங் நடக்கக்கூடிய சென்டருக்கு அனிதா இறந்த அதே வருஷம், அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கக்கூடிய அதே வருஷம் விஜய் அதுக்கு 20 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறாரு. இது வெளியில சொல்றது என்னன்னா, இதுல விஜய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா இவர் எல்லாத்தையுமே கடன்ற கணக்குல தான் எழுதுறாரு. அப்பாவுக்கு கடன் கொடுத்தேன், மனைவிக்கு கடன் கொடுத்தேன், 15 வயசு பொண்ணுக்கு கடன் கொடுத்தேன் அப்படின்னு கடன் கணக்கு காட்ட மாதிரி இந்த நீட்டோடைய கோச்சிங் சென்டருக்கும் கடன் கொடுத்து அங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் உருவாயிட்டு இருக்கு. அப்ப வெளியில பேசக்கூடிய இந்த பில்டப் தான் அப்படி இருக்க தவிர உள்ளுக்குள்ள இவருடைய சுயலோபங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, தன்னை நம்பி பைத்தியகாரத்தனமா ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு மேடையில் நின்று பேசுறாரு விஜய். இப்ப இன்னைக்கு விஜயோட ஸ்பீச் பார்த்தோம்னா கையில பேப்பர் வச்சு தான் கடைசி வரைக்கும் படிக்கிறாரு. சரி, அந்த பேப்பர்ல எக்ஸ்ட்ரா ஒரு வாசகம் எழுதலாம்ல, என் பின்னாடி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வராதீங்க, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உங்க உயிரை பார்க்கணும், உங்களோட உடைமைகளை பார்க்கணும், கொஞ்சம் பகுத்தறிவா சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் ஆச்சும் சொல்லணும் இல்லையா? ஏன்னா இந்த மெசேஜ் அவனுக்கு சொல்லி அவனுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் ஏற்பட்டுட்டா அவன் நம்ம பின்னாடி வரமாட்டானே அப்படிங்கிற அந்த பயத்துல தான் இதை பத்தின வாயை திறக்கிறது இல்லை. அந்த பசங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க நல்வழி காட்டுறதே இல்லை. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த புதுச்சேரி காவல்துறை ஒரு கட்டத்து மேல டென்ஷன் ஆயிட்டாங்க. புதுச்சேரி காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை மாதிரி அந்த அளவுக்கு பொறுமையா இல்லை. தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட மாதிரி கோமாளித்தனங்கள் நடந்தாலும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அங்கிருந்து இறக்குற வேலையை தான் செஞ்சாங்க. உண்மையான தமிழ்நாடு காவல்துறை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் புதுச்சேரி காவல்துறை கிட்ட அந்த பொறுமை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க புதுச்சேரிக்கு போறவன் பூரா அங்கே போய் சரக்கு அடிக்கிறது தானே போறாங்க. அப்போ அவங்களை அடிச்சு அவங்களுக்கு அந்த பழக்கம் போல இருக்குது. இங்கே இந்த கோமாளி கூட்டம் காரில் ஏறுறது, அந்த பின்னாடி காருக்கு பின்னாடி போறது, பைக் எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துறது, இதெல்லாம் பொறுத்து பார்த்திருந்த புதுச்சேரி காவல்துறை இறங்கி லத்தி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. போட்டு அடின்னு வெளுக்குறாங்க. கத்தி எடுத்து போட்டு பளிச்சுன்னு பைக்கில் பின்னாடி கீ விசில், வாயில ஒரு பக்கம் விசில், இந்த பக்கம் ஒரு ஹார்னு கீன்னு விசில் ஹார்ன் அடிப்பியான்னு சொல்லி சும்மா வெளுத்து வாங்குறாங்க காவல்துறை. ஒரு பக்கம் லத்தி சார்ஜ் போட்டு அடின்னு அடிச்சது இல்லாம இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறானுங்க இல்லையா? அதோட ஒரு கட்டத்தில் அவங்களோட சாவியை பிடுங்க ஆரம்பிச்சாங்க. பைக் இருந்தாலும் நீ ஃபாலோ பண்ணுவ இந்தா அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் ஒவ்வொருத்தரோட பைக்கையுமே போலீஸ் அந்த எல்லா சாவிகளையும் பறிமுதல் செஞ்சுட்டாங்க. நீ இப்போ சாவி எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் வண்டியை தள்ளிட்டு போய் ஓரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சாவி வாங்கினா நீ ஸ்டேஷனுக்கு வா, அங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டேஷன்ல பாடம் எடுக்கிறதுக்காக புதுச்சேரி காவல்துறை உண்மையில ஒரு சிறப்பான பணியை செஞ்சிருக்காங்க. நியாயமா பார்த்தா இப்படிதான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணும். சும்மா தம்பி மேலே ஏறாதமா, கீழே இறங்குமா இப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றதுக்கு பப்பா கிடையாது. இதுங்களாம் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் போகும்போதெல்லாம் ஒரு விபத்து. அந்த பையன் அன்னைக்கு தஞ்சாவூர்ல போய் அந்த பையன் கீழே போய் விழுந்து, அந்த ட்வின்ஸ் பசங்கள்ல ஒரு பையன் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு கோமால இருந்து அந்த பையன் கடைசியில் இறந்தே போயிட்டான். அந்த குடும்பம் இன்னைக்கு ஒரு மகனை இழந்த ஒரு குடும்பமாய் போச்சு. இப்படி ஒவ்வொரு முறை ஒரு வெளியில வரும்போதும் ஒரு பொறுப்பற்ற கூட்டம் பல உயிர்களை காவு வாங்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு புதுச்சேரியில பார்த்தோம்னா பெண்கள் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் அலறிட்டு கிடக்குது. அந்த வர நேரம் கரெக்டா உச்சி வெயில். ஜோசியக்காரன் சொல்றான் மதிய நேரத்தில் தான் உனக்கு பிரச்சாரத்துக்கான டைமுங்கும் போது மற்ற எல்லா தலைவர்களும் காலை 6 மணி முதல் மதியம் 12, மாலை 4 மணி முதல் இரவு 10, இப்படி எல்லா கட்சி தலைவர்களுமே ஒரு பிரச்சாரத்துக்கான நேரம் வச்சிருக்கும் போது இவர் ஜோசியக்காரன் சொல்ற டைம்ல தான் வருவாரு. மதியம் 12 முதல் மாலை 4 அந்த உச்சி வெயில் நேரம் எப்போ இருக்குமோ அந்த நேரத்தை ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி இவர் அந்த பிரச்சாரத்துக்கு வரதால இவன் எதையுமே இந்த பசங்க கவனிக்கிறது இல்லை. அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறதால உண்மையாவே புதுச்சேரி போலீஸ் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணா தெரியுமா? லத்தி சார்ஜ் பண்ணி அந்த சாவியை பிடுங்கி இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தங்கிறது உண்மையில வரவேற்க வேண்டிய விஷயம். இவங்கள்ட்ட இந்த மயிலே இறகு போடணும் அந்த மாதிரி கெஞ்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. அங்க அடிச்சு வெளுத்தா மட்டும்தான் அடுத்த முறை இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காம இருக்கும். அதனால புதுச்சேரி போலீஸ் செஞ்சது இந்த இடத்துல எந்த வகையிலுமே தவறு இல்லை. இது மாதிரியான ஆக்ஷன் தான் இந்த மாதிரி தற்கொலைகளை திருத்த முடியும். சரி, ஓகே, கீழே கிடக்கிற தற்கொலை இந்த மாதிரி. அடுத்து இப்ப மேடையில விஜய் பேச வந்துட்டாரு. மேடையில போன முறையே விஜய் பார்த்தோம் பேசும்போது ஒரே மனுஷன் தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. தன்னுடைய வேட்பாளராக நிக்க வைக்கிறாரு. தன்னுடைய கட்சிக்காக ஒரு வேட்பாளர் நிக்க வைக்கிறாரு. அந்த வேட்பாளர் பேர் பாபுவா ராமுவா எதுவுமே அவருக்கு தெரியல. அந்த மாதிரி குளத்தூர்ல உளறிட்டு போயிட்டாரா.
இதெல்லாம் பார்த்து ஆதவர்ஜனா புஷி ஆனந்த், தலைவரே உங்களுக்கு டைரக்டா டயலாக் பேச வரல தலைவரே, நீங்க பேப்பரை பார்த்து படிச்சிருங்க அப்படின்னு இருப்பாங்களோ என்னவோ. இன்னைக்கு ஒரு 5 பேஜ் மொத்தமா பின் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் 4-5 பேஜ் இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுறாப்புல. ஐயோ அடுத்த டயலாக் 1வது பேஜா 2வது பேஜா தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறதால இந்த தடவை நல்லா பின் அடிச்சுட்டு வந்துட்டாரு. பின் அடிச்சுட்டு வந்து ஒவ்வொரு பேஜை பார்த்துக்கிட்டு, இதுல கொடுமை என்ன தெரியுமா, பார்த்து படிக்க, அதாவது உங்களுடைய ஸ்கிரிப்டே பார்த்து படிக்கிறது ஸ்கிரிப்ட் ஓகே, ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கலாம், தன்னோட சொந்த பேரையுமா ஒருத்தன் பார்த்து படிப்பான், அந்த இடத்துல பேப்பரை பார்த்து படிக்கிறாரு. இந்த இங்கே போட்டியிடுவது வேற யாரும் இல்லை, உங்களுடைய விஜய், நான் தான் போட்டியிடுகிறேன் என்பதை நீங்க நினைத்து ஓட்டு போடுங்கள். உன் பேர் தானப்பா விஜய், அது என்ன விஜய்ங்கிற பேரையுமா பார்த்து படிப்ப? எப்பேற்பட்ட ஒரு கூட்டம். இவங்க தான் அரசியல் புரட்சி, அரசியல் மாற்றம் பண்றதுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கூட்டம். தன்னோட பேரை பார்த்து படிக்கிறாரு. பார்த்து படிச்சு அடுத்த பேஜில் போயிட்டாரு. இப்போ பேஜ் நம்பர் 2 செகண்ட் பேஜுக்கு வந்துட்டாரு. இங்கு நாங்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர் என்பது, ஒவ்வொரு வேட்பாளரும் நானே பார்த்து பார்த்து நிறுத்தி இருக்கிறேன். உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய தம்பியாக, உங்களுடைய மாமாவாக, அப்படி உங்களுக்காக யாரெல்லாம் களத்தில் வந்து நிற்பார்களோ அவர்களை நான் பார்த்து பார்த்து நிறுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுல படிக்கிறாரு. இவர் வந்து பார்த்து பார்த்து வேட்பாளர் நிக்க வச்சிருக்கிறாராம். பார்த்து நிக்க வச்ச வேட்பாளர் யார் தெரியுமா? புதுச்சேரியில சுவாமிநாதனுக்குலாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்த சுவாமிநாதன் யாருன்னா, இதுக்கு முன்னாடி புதுச்சேரி பகுதியோட தலைவர், பாஜகவுடைய தலைவராக இருந்த ஒரு நபர் சுவாமிநாதன். அவருக்கு அமித்ஷா கூட போட்டோ எடுத்து பயங்கரமா பிரம்மாண்டம் காட்டினவர், யோகி ஆதித்யநாத் கூட போட்டோ எடுத்து பெருமை கண்டுகிட்ட ஒரு நபர், அண்ணாமலை போகக்கூடிய இடமெல்லாம் வளைச்சு போட்டோ எடுத்துக்கக்கூடிய நபர், பாஜகவுடைய உயர்மட்ட தலைவர்கள், உயர் பதவிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் கூட போட்டோ எடுத்துக்கிட்டு தன்னை ஒரு சங்கியாவே காட்டிக்கிட்டு இருந்த ஒரு நபர். அந்த சுவாமிநாதன் இன்னைக்கு விஜய் கட்சியில போய் சேர்றாரு. சேர்ந்தோடனே அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து அவர் ஒரு வேட்பாளர், அந்த வரிசையா ஒரு 10 இன்னைக்கு ஒரு வேட்பாளர் நிக்க வச்சிருந்தாங்க. அந்த வேட்பாளர் லிஸ்ட்ல சுவாமிநாதன் நிக்கிறாரு. அப்ப பாஜகவில் இருந்த நபர்கள் இங்க வந்து நிக்க வைக்கிறாங்க. உடனே அவங்க பாஜக இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, இன்னைக்கு தங்களுடைய கொள்கை வேறுபாடுகளை மாத்திக்கிட்டாங்க, இனி பெரியாரிசம் அம்பேத்கரிசம் பேசி இங்க இருப்பாங்க, அப்படி கொள்கையை மாற்றிக்கொண்டா சீட்டு கொடுக்கறது தப்பு இல்ல. அவங்க எந்த ஒரு மாற்றத்துக்குமே உட்படல. அப்படியே நேற்று வரைக்கும் அங்க சங்கியா இருந்தாங்க, இன்னைக்கு அந்த சங்கிகள் விஜயை சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட நபர்களுக்கு சீட்டை கொடுத்துட்டு நான் பார்த்து செலக்ட் பண்ணி வேட்பாளரை செலக்ட் பண்றேன் அப்படிங்கிறாரு. உங்களுடைய அண்ணனா உங்களுடைய தம்பியா செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாராம். அதாவது இங்க அண்ணனா தம்பியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணனும் தம்பியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவன் அண்ணனும் தம்பியாவும் வாழ்ந்தா நம்மளால இங்க அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக. அந்த பாஜகவுடைய சித்தாந்தத்துல ஊறி வளர்ந்த நபர்களுக்கெல்லாம் தேடி எடுத்து சீட்டை கொடுத்துட்டு உங்களோட அண்ணனையும் தம்பியும் நான் நிக்க வச்சிருக்கேன் அப்படின்னா, இது உண்மையாவே விஜய் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாரா, இல்ல இவர் உண்மையாவே எதுவுமே தெரியாம அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டை நான் அப்படியே படிச்சேன் அப்படின்னு விஜய் செயல்படுறாரா? இதுல எதை வேணாலும் நம்ம மறந்துடலாம், மன்னிச்சிடலாம். ஆனா இந்த புதுச்சேரியில போயும் தன்னுடைய வேட்பாளரோட பேரை மனுஷன் மாத்தி சொல்றாரு. அந்த இடத்துல வேன்ல தன்னோட பக்கத்திலே ஒரு வேட்பாளர் நிக்க வச்சுட்டு, இந்த மாதிரி புதுச்சேரியில நிக்கிறது வேற யாரும் இல்ல, நான் தான் நிக்கிறேன்னு நினைச்சு நீங்க ஓட்டு போடுங்க, அதனால நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அவருக்கு விசில் சின்னத்துல நம்மளுடைய செல்வம் அவர்களுக்கு வாக்களியுங்கள் அப்படிங்கிறாரு. உடனே அந்த வேட்பாளர், அண்ணே என் பேர் செல்வம் இல்ல, என் பேர் ராமு அப்படிங்கிறாரு. ஐயோ சாரி, நம்மளுடைய மிஸ்டர் செல்வம் அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள், மிஸ்டர் ராமு அவர்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி விஜய் இன்னைக்குமே தடுமாறி போயிருக்காரு. குளத்தூர்லயாச்சும் பேப்பர் இல்லாம பேசி தடுமாறுன்னு பார்த்தோம்னா, இங்க இப்படி பேப்பரை பார்த்து படிக்கும் போதும் மனுஷன் மிஸ்டேக் ஆறாருன்னா, அப்போ சினிமா, ஏன்னா இதெல்லாம் எதனால்னா சினிமாவில் வந்து 3 நாள் டேக் எடுக்க முடியும். பல டேக், இதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்ப்பாங்க, அங்கே ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 நாள் டேக் எடுப்பாங்க. இந்த டேக்கெல்லாம் அரசியலில் பார்க்க முடியாதனால மனுஷன் கொஞ்சம் பிசுறு தட்டி தடுமாறிடுறாப்புல. இதில் ஒரு கொடுமை தெரியுமா, எந்த செல்வத்துக்கு வாக்களியுங்கள் அப்படின்னார்ல, அந்த செல்வம் யாருன்னா பாஜகவுடைய வேட்பாளர். அதே பகுதியில் பாஜக வேட்பாளர் அவர் தான் இன்னைக்கு புதுச்சேரியோட சபாநாயகர். பாஜக அவர் தான் அங்கே சபாநாயகராக வச்சிருக்குது. அங்கே பாஜகவுடைய வேட்பாளர், பாஜகவுடைய சபாநாயகருக்கு விஜய் இங்கேருந்து போய் ஓட்டுக்காக போயிருக்கிறாரு. இதான் பெரிய கூத்து. ஆனால் அதில் கூத்துலையும் பெரிய கூத்து என்ன தெரியுமா, பேரை மாற்றி சொல்லிட்டாரு, ராமுக்கு பதிலாக செல்வன் சொல்லிட்டார்ல. இந்த ராமு யாருன்னு பார்த்தோம்னா, ராமு கொஞ்ச நாள் முன்னாடி தான் பாஜக இங்கே வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் பாஜக இருந்தாரு, அவர் இப்பதான் வந்து தாவேக்கால வந்து சேர்ந்திருக்கிறாரு. அதனால இந்த 2 பேரும் பாஜக தானே, அதனால அந்த டங் ஸ்லிப் ஆகி போச்சு. இவரும் பாஜக இருந்தாரு, அவரும் பாஜக இருந்தாரு, 2 பேரும் சங்கி. அப்ப ராமுவா இருந்தானே செல்வமா இருந்தானே, ரெண்டும் ஒண்ணு தானே அப்படின்னு மனுஷன் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. இப்படி தொடர்ந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமையிலே விஜய் இருந்துட்டு இருக்கிறாரு. அதுலதான் இப்போ நம்ம இறுதியா நம்ம சொல்றதா இருந்தா, விஜய் இன்னைக்கு பேப்பரை பார்த்து படிச்சுட்டு இருந்தாரு. அதாவது அவர் மேல வரக்கூடிய விமர்சனங்களை ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் விமர்சனம் வைக்கணும், அவர்கிட்ட குறைகளை சொல்லணும், அதுக்கு அடுத்து அவர் மாற்றம் செய்யணும். இப்படிதான் அவரோட அரசியல் போக்கு போயிட்டு இருக்குது. போன முறை ஒரு புதுச்சேரிக்கு போனாரு. புதுச்சேரி போய்மாப்பா முக ஸ்டாலினை பத்தி பேசுவேன், புதுச்சேரி போய்மா திமுக மட்டும் தான் பேசுவியா, அங்க ஆட்சி செய்யக்கூடிய என்ஆர் காங்கிரஸையோ அல்லது அங்க காவல்துறை கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய பாஜகவை பத்தி அமித்ஷாவை பத்தி பேச மாட்டியா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு,
இன்னைக்கு அப்படி பாஜகவை அப்படி தொட்டும் தொடாம இன்னைக்கு பேசிட்டு வந்திருக்காப்புல. இந்த திமுக காங்கிரஸ் இவங்களுடைய ஆட்சி ஒரு பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறாரு. அதே மாதிரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக இவங்களுடைய கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி அப்படி சொல்லி அப்படி ஊறுகாயை தொட்டுக்கிற மாதிரி மனுஷன் அப்படி லைட்டா டச் பண்ணி விட்டு அந்த இடத்துல பிரச்சாரத்தை செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி போன முறை புதுச்சேரிக்கு விஜய் போகும்போது புதுச்சேரியில ரேஷன் கடையே இல்ல அப்படின்னு ஒரு தற்கொலைத்தனமான பேச்சு பேசினாரு. ரேஷன் கடையே இல்லாத நிலைமைங்கிறது கிரண்பேடி அங்க ஆளுநராக இருந்தாங்க. கிரண்பேடி அங்க கவர்னராக இருக்கக்கூடிய காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அங்க ரேஷன் கடைகள் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் அங்க ரேஷன் கடைகள் வந்து 2-3 வருஷம் ஆச்சு. அங்க பொங்கல் தொகுப்பு வரைக்கும் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விபரத்தை நம்ம பேட்டை டிவி உட்பட பல ஊடகங்கள் நம்ம சொல்லி காட்டணும். அப்புறம் இன்னைக்கு வந்து சொல்றாரு, இங்க நான் போன முறை வரும்போது சில மாத்தி நான் சொல்லிட்டேன், அதை நிறைய பேர் என்ன சுட்டி காட்டினாங்க. ஆனா ரேஷன் கடைகள் இருந்தாலும் முறையான முறையில இங்க ரேஷன் விநியோகம் செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொன்றுமே இவர் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும், இவருக்கு அதுக்கு அடுத்து திருத்தம் செய்வாரு. இப்படியேதான் இவருடைய அரசியல் நிகழ்வுகள் இங்க ஓடிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு மட்டும் புரிய வருது, நம்ம பேட்டை டிவியில இதெல்லாம் நம்ம அவரை வச்சு குறிப்பிட்டு காட்டுறோமோ அதெல்லாம் விஜய் ஒவ்வொரு முறையும் திருத்தம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. உண்மையில ஐ அப்ரிஷியேட் ப்ரோ. உண்மையில விஜய் வந்து நம்மளுடைய சேனலை நம்மளுடைய வீடியோக்களை டெய்லி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால அன்பு விஜய் அண்ணனுக்கு நம்ம சொல்றது ஒண்ணுதான், யூடியூப் தரப்புல தான் நம்ம சொல்லிட்டே இருக்கிறாங்க. வீடியோ பார்க்கக்கூடிய 55% பேர் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்க, 45% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த 55% நபர்கள்ல தான் விஜய் ஒரு ஆள் இருக்கேன். அதனால உங்களுக்காக இவ்வளவு தரவுகளை நான் சேகரிச்சு டெய்லி நம்ம வீடியோ போடுறதால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோவுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். ஓகே, ஃபைனல் இறுதியா பார்த்தோம்னா இன்னைக்கு அதே திரைத்துறையை சேர்ந்த இயக்குனர் சேரன் ரொம்ப அருமையான ஒரு கருத்தை இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறாரு. விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஓகே, முதல் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, நான் ஆட்சிக்கு வந்தா நீங்க என்ன செய்வேன் அப்படிங்கிற உங்களுடைய செயல்பாடுகளை சொல்லி பேசணும். நீங்க திமுகவை எதிர்க்கிறீங்க, என்ன காரணத்துக்காக திமுகவை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற அந்த செயல்பாடை பத்தி பேசணும். அல்லது மக்களுக்கு ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போதும் அந்த பிரச்சார களத்துல அந்த பிரச்சனைக்கான களத்துல வந்து களத்துல நிக்கணும். இது எதையுமே செய்யாம வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டும் வச்சு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் இங்க சோரம் போவாது. அதெல்லாம் பார்த்து நம்புறதுக்கு மக்கள் ஒன்று முட்டாள்கள் கிடையாது. முதல்ல நீங்க திமுகவை எதிர்க்கிறீங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன, ஏன் விஜய் இந்த ஸ்டாலின் வேணுமா இந்த விஜய் வேணுமா அப்படின்னு கேட்கறீங்களே, அந்த அளவுக்கு உங்களுக்கு திமுக மேல என்ன கோபம், அந்த முறையான நியாயமான கோபத்தை சொல்லுங்க, நானும் கூட சேர்ந்து திமுக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சேரன் ஒரு தெளிவான பேச்சை இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அதனால இந்த மாதிரி சினிமா கவர்ச்சிகளை பார்த்தோ இது மாதிரியான வெறும் இந்த கூட்டம் பின்னாடி வருது அப்படிங்கிறத பார்த்து மட்டுமே வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாடு மக்கள் கிடையாது. நம்மளுடைய வாக்குங்கிறது மாநில உரிமையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த சினிமா கவர்ச்சிகளை பார்த்து வாக்களிக்காம நியாயமான ஜனநாயக உரிமையை பார்த்து நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சேரன் ஒரு தெளிவான கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. அப்ப இதுதான் கலை யதார்த்தம். தமிழ்நாடு மக்கள் வெறும் சினிமாவில் அவர் சண்டை போட்டாரு, சினிமாவில் டூயட் சாங் பண்ணாரு, சினிமாவில் காமெடி பண்ணாரு அப்படிங்கிறது வாக்களிக்கிறதுக்கான ஒரு முறை கிடையாது. நம்மளுடைய மாநில நலன் என்ன அதை பார்த்து வாக்களிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய இந்த தேர்தலுக்கான நம்ம செய்ய வேண்டிய முதல் கடமை. ஓகே, புதுச்சேரியில புயலை கிளப்பியிருக்கக்கூடிய அண்ணன் விஜயை பத்தி, அவருடைய அன்பு ரசிகைகளை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.